படைத்த நாளிதுவே, அருளனை தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருளனை தருகின்ற நாளிதுவே. புதிய வனம் புதிய பூமி மலரும் நாளிதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரம் இது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயரை சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயரை சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்களை தருகின்ற நாளிதுவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். படைத்து காத்து வரும் பரமனுடைய அன்பும் உயிர் கொடுத்து மீட்ட இயேசுவின் உறவும் அன்றாடம் வழி நடத்தும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் அன்னையின் விழாவினை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, தாய் இருக்க அவள் தயவிருக்க நாம் வீழ்வதில்லை மாய்வதில்லை. அன்னையின்றி ஏது வெற்றி, அன்னை இருக்க ஏது தோல்வி என்பதையெல்லாம் நாம் கேட்டிருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம், வாழ்ந்திருக்கின்றோம். தாய் மரியினுடைய இந்த தெய்வீக தயவின் வழியாக நமது அம்மாச்சத்திரம் மலைமாதா திருத்தல பங்கிற்கு உட்பட்ட இந்த அடைக்கல அன்னை சிற்றாலயத்தினுடைய ஆண்டு திருவிழாவினை 92 ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி தாய்மரியின் தயவின் வழியாக நாம் பெற்ற இறையருளுக்கு நெஞ்சார நன்றி செலுத்துகின்றோம். இனிவரும் நாட்களிலும் அந்த அன்னையின் அன்பிலும் அருளிலும் அடைக்கலத்திலும் நமது குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கவும், நம்முடைய பணிகளையும் வாழ்வையும் படிப்பையும் தொழிலையும் வியாபாரங்களையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்தருள வேண்டுமெனவும், இந்த ஊரோடும் நமக்கும் இருக்கின்ற உறவுகளையும் நட்புகளையும் வளர்த்தெடுத்து கொண்டு வாழ்ந்து காட்டவும் இறையருளை சிறப்பாக வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலைவாழ்வு நோக்கி நடத்தி செல்வாராக. ஆமென். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக.
மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் இறைவா, என்றும் கன்னியான புனித அடைக்கல அன்னையின் ஆண்டு விழாவில் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் அது எங்களை பாதுகாத்து இன்றும் என்றென்றும் உமது வானக அமைதியில் நாங்கள் நிலைத்து நின்று மகிழ்வுற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூல் அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 20, மேலும் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 4. தொடக்கத்தில் கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இயற்கையுள்ள எல்லா வித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி
நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தையும் உருவாக்க பெற்று நிறைவு செய்தன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறையாகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனை எனதுள்ளம் ஏற்றி போற்றுதே, மீட்பராம் கடவுளை நினைத்து மகிழுதே. இறைவனை எனதுள்ளம் ஏற்றி போற்றுதே, மீட்பராம் கடவுளை நினைத்து மகிழுதே. அடிமை நிலையை அவர் கண்ணோக்கினார், என் தாழ்நிலையை அவர் உயர்த்தி விட்டார். இனிமேல் பல தலைமுறைகள் என்னை போற்றிடுமே, இதனால் என்னை பேறு பெற்றவள் என்றிடுமே. இறைவனை எனதுள்ளம் ஏற்றி போற்றுதே, மீட்பராம் கடவுளை நினைத்து மகிழுதே. ஏனெனில் வல்லவராம் கடவுள் அடியவர்க்கு அரும்பெரும் பல செயல் புரிந்துள்ளார். தூயவர் அவர் பெயராம்
அஞ்சி நடப்பவர்க்கு தலைமுறை தோறும் இறங்கிடுவார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் அடியவர்க்கு அரும் செயற் பல புரிந்துள்ளார். தூயவர் அவர் பெயராம் அஞ்சி நடப்பவர்க்கு தலைமுறை தோறும் இறங்கிடுவார். தோள் வலிமை தடையவர் நீதம் காட்டி வருகிறார். சிறு குற்றோரை சிதறடித்து வருகிறார். இப்போதும் எப்போதும் அவர் மடியில் நான் அடிமை. இறைவனை எனதுள்ளம் ஏற்றி போற்றுதே. மீட்பராம் கடவுளை நினைந்து மகிழுதே. அடிமை நிலையை அவர் கண்ணோக்கினார். என் நிலையை அவர் உயர்த்து விட்டார். இனிமேல் பல தலைமுறைகள் என்னை போற்றிடுமே. இதனால் என்னை பேறு பெற்றவள் என்றிடுமே. இறைவனை எனதுள்ளம் ஏற்றி போற்றுதே. மீட்பராம் கடவுளை நினைந்து மகிழுதே. திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். இயல் 21 இறை வசனங்கள் 1 முதல் 5 வரை. பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் என்றின்றார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 39 அருள் வாக்கியங்கள்.
அக்காலத்தில் அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, 92 ஆண்டுகளாக தூய அடைக்கல அன்னையினுடைய அடைக்கலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, வளர்ந்து கொண்டிருக்கிற அருமையான இந்த இறை சமூகத்திலே இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து இந்த திருவிழாவின் திருப்பலி நிறைவேற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல இந்த ஊரோடும் உறவோடும் எங்களுக்கு உறவு இருக்கிறது என்பதை புதுப்பித்துக் கொள்வதன் அடையாளமாக ஆண்டுதோறும் இந்த விழாவிற்கு நீங்கள் வெளியிலே எங்கிருந்தாலும் சரி இந்த ஊரை நாடி வருகிறீர்கள். எனவே இந்த அடைக்கல அன்னையின் அன்பும் அருளும் ஆசீரும் சிறப்பாக உங்கள் உள்ளத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் சரி அன்னையின் அந்த தேவ அருள் உங்களை நிறைத்திட வேண்டுமென்று இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஒருவருக்கு நாம் கரம் தட்டி சிறப்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் திருவிழா வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே எப்படி இருந்தாலும் சரி இந்த ஊருக்கு தவறாமல் நீங்கள் வந்து விடுகிறீர்கள். அப்படித்தானே? வரணும். இந்த ஊரோடும் உறவோடும் இருக்கின்ற உறவுகளை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். அடுத்த தலைமுறைக்கும் அதனை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நான் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், நீங்கள் போங்க, வயசான 2 பேர் போயிட்டு தலைக்கட்டுக்கு தலையை காட்டிட்டு வாங்க, அப்படி என்பதல்ல. மாறாக அடுத்த தலைமுறைக்கு இந்த ஊர்தான் எனக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தது, இந்த ஊர்தான் தேவ அன்னையினுடைய அன்பை எனக்கு சொல்லிக் கொடுத்தது, இந்த ஊர்தான் பற்றையும் பாசத்தையும் தியாகத்தையும் விட்டு கொடுக்கிற தன்மைகளையும் கனிவையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கற்றுக் கொடுத்த ஒரு மண் என்ற உணர்வை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் லிங்கனை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் பெரிய அதிபராக இருக்கிறீர்கள், இந்த தேசத்தினுடைய அதிபராக இருக்கிறீர்கள், ஒருவேளை உங்களுக்கு அடுத்து ஒரு ஜென்மம் தரப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் எங்கே பிறக்க விரும்புகிறீர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ பெரிய டவுனில் சிட்டியில் பிறக்க விரும்புகிறீர்களா என்று அவரை பார்த்து கேட்டார். அப்போது அவர் சொன்னார், இல்லை இல்லை, எந்த குடும்பத்திலே ஓலை குடிசையிலே நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தேனோ அதே குடும்பத்திலேயே மீண்டும் பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படி சொல்கிறீங்களே, வளர்ந்த காலத்தில் இன்றைக்கு எவ்வளவோ வளர்ச்சிகள் இருக்கிற காலத்தில் நீங்கள் அந்த குடும்பத்திலே அந்த ஒரு குக்கிராமத்திலே ஓலை குடிசையிலே தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், அப்போது அவர் அதைத்தான் சொன்னார். என்ன சொன்னார்? அந்த ஓலை குடிசைதான் அன்பு என்றால் என்ன, தியாகம் என்றால் என்ன, மதித்தல் என்றால் என்ன, விட்டு கொடுப்பது என்றால் என்ன, குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த ஓலை குடிசைதான். எனவே அந்த இடத்திலேயே நான் மீண்டும் பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க, போயும் இந்த வீட்டில் நான் பிறந்திருக்கிறேனே, எங்கேயாவது நான் ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியான்னு பிறந்திருக்கக்கூடாதா, எப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருப்பேன், அப்படி இருந்திருப்பேன் இப்படி இருந்திருப்பேன். கனவுகளிலே இன்றைக்கு வாழ கற்றுக் கொடுக்கிறது உலகம். யதார்த்தங்களிலே வாழ இன்றைக்கு கற்றுக் கொடுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் நான் நினச்சிட்டு வரல, அந்த வாசகத்தை இன்றைக்குள்ள வாசகத்தை தான் வாசித்தார்கள். கடவுளினுடைய படைப்பு சொல்லப்படுகிறது. நற்செய்திக்கு முன்பாக 2வது வாசகம் புதிய படைப்பு. இது தொடக்கம்,
கரெக்டாக திருவழிபாட்டினுடைய பைபிளினுடைய கடைசி அதிகாரம். அதில் 21வது அதிகாரத்தில் புதிய வானகம் புதிய விண்ணகம் என்று சொல்லி படைப்பினுடைய புதுமை அங்கே தரப்படுகிறது. கடவுள் வானை படைத்த போது, படைக்க வேண்டும் என்று நினைக்கிற போது, நட்சத்திரங்கள் இதெல்லாம் படைக்கின்ற போது வானத்தை பார்க்கிறார், உருவாகிறது. இந்த மண்ணுலகிலே வாழ்கின்ற உயிர்களை எல்லாம் படைக்க வேண்டும், எல்லா நடமாடுகிற அனைத்து விலங்குகளை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். மண்ணை பார்த்தார், உருவானது. ஆனால் மனிதனை படைக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அவர் வானத்தை பார்க்கவில்லை, மண்ணை பார்க்கவில்லை, மாறாக தன்னை பார்த்தார். தன்னை பார்க்கிறார். இந்த வானை போல இல்லை, மண்ணை போல இல்லை, என்னை போல நான் மனிதனை உருவாக்குவேன், நமது சாயலிலும் பாவனையிலும் மனிதனை படைப்போமாக அப்படின்னு உட்கார்ந்து தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து கொண்டு தந்தையாம் இறைவன் அங்கே படைக்கிறார். ஆகட்டும் என்று சொல்லி மனிதனை உருவாக்கி படைக்கிறார். இந்த மனித படைப்பிலே தான் உலகம் முழுமை அடைகிறது. முதல் ஆகட்டும் என்று சொல்லி வருகிறது. இரண்டாவது ஆகட்டும் வருகிறது. எங்கே வருகிறது? அன்னை மரியினுடைய சரி என்று சொன்ன ஆகட்டும். உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் ஆகட்டும் என்று சொல்கின்றார். எப்போது அன்னை மரியாள் ஆகட்டும் என்று சொன்னாரோ அந்த நேரமே, அந்த நிமிடமே உலகம் மீண்டும் புதியதாய் மாறுகிறது. இறைமகன் இயேசுவினுடைய பிறப்புக்கு அச்சாரம் அங்கே இடப்படுகிறது. மீண்டும் உலகம் புதியதாக்கப்படுகிறது. மூன்றாவதாக காண்கிறோம், கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு என்னுடைய சித்தப்படி அல்ல உன்னுடைய சித்தப்படியே ஆகட்டும், துன்பக்கலம் நீங்கினால் நல்லது, வேற சாய்ஸே இல்லைன்ற போது அது உன்னுடைய சித்தப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எனவே இயேசு சொன்ன அந்த ஆகட்டும் என்பதில்தான் மீண்டும் உலகம் புதியதாய் மாறுகிறது. அதே உலகம் இன்றும் புதியதாய் மாற்றப்படும், இன்னும் புதிய சிந்தனைகளை வளர்த்தெடுக்கும். எப்போது என்று சொன்னால், நான் என்றைக்கு கடவுளின் திருவிழத்திற்கு ஆகட்டும் என்று சொல்லி என்னை கொடுக்கிறேனே, என் குடும்பத்தை கொடுக்கிறேனோ, அப்போதுதான் இந்த உலகம் மீண்டும் புதியதாக மாற்றப்படும் என்ற சிந்தனையினை நாம் காண்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியினுடைய நிகழ்வைகளை பற்றி பல்வேறு காரியங்களை சொல்லுகிற போது நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாள் நடந்தவைகளை எல்லாம் தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தாள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். சிந்தனை செய்து தியானித்து வருகிறார். தன் உள்ளத்திலே இருத்தி தியானிக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும், கடவுள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தன் உள்ளத்திலே இருத்தி சிந்தனை செய்து பார்க்கிறார். பல நேரங்களில் இன்றைக்கு என்ன புதுமை அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம நினைக்கிறது நடந்தால் புதுமை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கடவுள் எதை நினைக்கிறாரோ அது என் வாழ்க்கையில் நடந்தால்தான் அது புதுமை என்கிற ஒரு சிந்தனை வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். என்ன சாமி அப்படின்னா, நம்ம எதையாவது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். சாமி கடவுள் எதையாவது நினச்சிக்கிட்டே இருந்தாக்கா அது நல்லா இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கைக்கு எப்படி அதிசயம் வரும், எப்படி அற்புதம் நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். புனிதர்களின் வாழ்வு நமக்கு அது ஒரு பெரிய மாதிரி. இந்த புனிதர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அன்னை மரியும் சரி, மற்றவர்களும் சரி, தூய செபஸ்தியாருடைய வாழ்வும் சரி, இறைவன் கடவுள் என்ன நினைப்பாரோ அதை அவர்கள் நினைத்தார்கள். தான் நினைக்கிறது வேற, கடவுள் நினைக்கிறது வேற என்றல்ல, மாறாக அவர்களுக்கு அந்த சூட்சுமம் தெரிந்திருந்தது, அந்த டெக்னிக் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. என்னது? கடவுள் எதை நினைப்பாரோ அதை அவர்கள் நினைத்தார்கள். அப்போ அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் தான், அற்புதங்கள் தான். இதுதான் இன்றைக்கு நமக்கும் கூட சில நேரங்களில் சிரமமாக இருக்கிறது. பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் சொல்லி போய் அவங்க வேளாங்கண்ணிக்கு போனாங்க, நான் சொல்லி போய் அவங்க ராங்கியத்துக்கு போனாங்க, நான் சொல்லி இவங்க இங்கே ஏலாக்குறிச்சிக்கு போனாங்க, நான் சொல்லி தான் அந்த அம்மா அங்கே போனிச்சு, நான் தான் பூண்டிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனேன், அந்த அம்மாவுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கிது, எனக்கு கிடைக்கலையே. நமக்கு அடிச்சுக்குது சில நேரத்தில். என்றா நமக்கு கிடைக்க மாட்டேங்குத, அந்த அம்மா நான் பார்த்து கூப்பிட்டு போனேன், அது வேண்டுதல் வச்சு அதுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு நடக்கவில்லையே, என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே.
இயேசுவில் அன்புக்குரியவர்களை நீங்கள் கூட்டு போகிற நாள் அல்ல, மாறாக எந்த மனநிலைகளில் இன்றைக்கு கடவுளை நாம் நாடுகிறோம், அதுதான் இன்றைக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு வேடிக்கையான மனநிலைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஏடிஎம் பயன்படுத்தி இன்றைக்கு கடவுளையும் கூட என்ன நினைக்கிறோம், ஏடிஎம் அட்டையாக இன்றைக்கு பயன்படுத்த உலகம் துடித்து கொண்டிருக்கிறார். அட்டையை சொருவி 4 பட்டணத்தில்னா காசு வந்துடுது. ஒரு அட்டையை சொருவி காசை போட்டால் காஃபி டீ வருது. பட்டனை தட்டினா போதும், எல்லாம் இன்னைக்கு பட்டன் மையத்திலே வந்துடுது. எங்கேயாவது போய் 500 ரூபாயை தட்டி பட்டனை தட்டி 500 ரூபா போட்டால் நிம்மதி கிடைக்குமா? மகிழ்ச்சி கிடைக்குமா? சந்தோஷம் வந்துடுமா? நீங்கள் கிடைக்கிற நிம்மதி கிடைக்குமா? கிடைக்காது. தேவனுடைய நிழலில் மட்டும்தான் அந்த நிம்மதி கிடைக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உலகம் இத்தகைய காரியங்களை கற்றுக் கொடுத்து கடவுளையும் பயன்படுத்த இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. கடவுளை பயன்படுத்த அல்ல, மாறாக கடவுள்தான் என்னை பயன்படுத்த வேண்டும். அவிலா தெரசம்மாள் சொல்லுவாங்க, கடவுளுடைய கரத்திலே நான் ஒரு பந்து போல, அந்த பந்தை வச்சு அவர் என்னவானால் செய்வார். ஆனால் எனக்கு என்ன பெருமை, கடவுளின் கையிலே நான் இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய பெருமை. அந்த பந்தை வைத்தவர் என்னவனால் செவுத்தில் அடிக்கட்டும், அவர்கிட்ட தான் திரும்பி போகும். இங்கே அடித்தாலும் திரும்ப அவர்கிட்ட தான் வரும், எங்கே அடித்தாலும் அவருடைய தான் வரும். அந்த பந்து அவர் கரத்தில் தான் இருக்கும். அதே போலத்தான் கடவுளின் கரத்தில் நான் இருக்கிறேன் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. 92 ஆண்டுகளாக அடைக்கல அன்னையினுடைய விழாவினை கொண்டாடுகிறோம். தூய செபஸ்தியாருக்கும் விழா எடுத்து அருமையான தேர்பவனி கொண்டாடி நாம் மகிழ்ந்து வருகிறோம். நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது, அந்த விசுவாசத்தை நாம் பிறருக்கு எப்படி கொடுத்திருக்கிறோம், இதுதான் இன்றைக்கு நம்ம கேட்டு பார்க்கணும். நம்ம கேள்வியை சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, என்னுடைய இது நல்லா இருக்குது. உன் தம்பி குடும்பம் நல்லா இருக்கா? உன் மக குடும்பம் நல்லா இருக்கா? உன் பங்காளி குடும்பம் நல்லா இருக்கா? சொல்ல முடியுமா? என்னால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? சொல்லணும், சொல்ல வைக்கணும். அதற்குத்தான் இந்த உறவுகளின் விழாக்கள் இன்றைக்கு நமக்கு ஒரு சவாலாக வந்து இருக்கின்றன. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு பங்கு சாமியாரை பங்குக்கு கூட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வருகிற போது அவங்க வித்தியாசமாக செய்யணும்னு ஒரு ஆசைப்பட்டாங்க. எப்படி இயேசுவை எருசலேம் கூட்டு வரும்போது எப்படி கூட்டின்னு வந்தாங்க, ஒரு கழுதை குட்டி மேலே உட்கார வச்சு கூட்டின்னு வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி அவங்க ஊருக்கு ஒரு கழுதை மேலே உட்கார வச்சு கூட்டு வரணும்னு நினச்சாங்க. சரி, அதே மாதிரி வயசான ஒரு கழுதியை பிடிச்சிட்டு வந்து சாமியார் அது மேலே உட்கார வச்சாங்க. சாமியார் மிரண்டு போய் பார்த்தார். பயப்படாங்க சாமி, ஒன்றும் பயப்படாங்க, ஒன்றும் ஆகாது, நாங்கள்லாம் இருக்கோம்ல, அங்கே இருக்கோம்ல, பார்த்துக்குறோம்ல, வாங்க அப்படின்ட்டு உட்கார வச்சு அப்படி கூப்பிட்டு போனாங்க. அப்படியே ஒவ்வொரு ஊராக அப்படி கிழக்கு தெரு மேற்கு தெரு ஒவ்வொரு தெருவாக அப்படி சுற்றிட்டு வந்துச்சு. நல்லா முன்னாடி வான வேடிக்கையெல்லாம் போட்டாங்க, கொட்டு போட்டாங்க, மிளக்கம் அடித்தாங்க, எல்லாம் வெட்டெல்லாம் விட்டாங்க. சாமியாரும் அப்படி தாடியெல்லாம் தடையிட்டு நல்லா தான் போயிட்டுருக்குது, பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு வந்துக்கிட்டே இருந்தார். இப்போ அந்த கழுதை நினைக்குது, என்ன நினைக்குது, ஆகா இந்த வான வேடிக்கை, இந்த கொட்டு முழக்கம் எல்லாம் தார தப்பட்டை இதெல்லாம் தம்பட்டமெல்லாம் யாருக்கு? நமக்கு தான். எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது, எவ்வளவு தான் நல்லா இருக்குது. அப்படி ராஜனட போட்டு போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் ஒரு சுமையை நம்ம மேலே சுமந்துன்னு இருக்கிறோமே, இந்த சுமையும் இல்லாமல் போனால் நம்ம எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு முக்கு வரும்போது பார்த்து ஒரு உதறிச்சு பங்கு சாமியார் போய் அந்த பக்கம் ஒரு மூலையில் புல்லில் போய் ஒத்தக்கடைன்னு விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த கழுதைக்கு என்ன கிடைத்திருக்கும் நமக்கு தெரியும், தர்ம அடி தான். அந்த மாலை மரியாதை இதெல்லாம் சுமக்க வேண்டியவரை நீ சுமந்ததினால் கிடைத்தது. இந்த இயேசு என் வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டார். எனக்கு இளைஞர்கள் நிறைய அப்படிதான் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கோயில் குளம் சவமாலை திருவிழா தேர்பவனி இதெல்லாம் அப்படி நீங்கள் போயிட்டு வாம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, போம்மா, எங்களுக்கு இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, அது இது இருக்குது, காலம் போன கடைசியில் நாங்கள் கோயிலுக்கு வந்துக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த மாலை மரியாதை இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது? சுமக்க வேண்டியவரை சுமப்பதினால் வருகிற மகிமை, மாட்சிமை. ஆனால் இந்த இயேசுவும் இவருடைய சிந்தனைகளும் இவருடைய வாழ்வும் எண்ணங்களும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் நனவுகளும் என்னுடைய இன்றைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது அப்படின்னு நினச்சி ஓரம் கட்டினா கடவுள் நம்மை ஓரம் கட்டுவார். இதுதான் உண்மை. அப்போ தேவனுடைய சுமைகளை சுமக்க கற்றுக்கொள்ளுவோம். இயேசுவை சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய என்னென்னமோ சுமப்பாங்க, கையில், கழுத்தில், காதில் என்னென்னமோலாம் நான் கோல்டு சொல்லலை, வேறு கயிறு சொன்னேன். அதெல்லாம் நிறையா சுமக்கிறதெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கி தேவையற்ற சுமைகளை இன்றைக்கு சுமந்து கொண்டு இருக்கிறோம். தேவையானவரை இறக்கி வைத்து விட்டு தேவையற்றவைகளை கட்டிட்டு சுமந்துட்டு இருக்கிறோம். இயேசுவை சுமக்க கற்றுக்கொள்வோம். இயேசுவின் எண்ணங்களை சுமக்க கற்றுக்கொள்வோம். தாய்மறியினுடைய தயவை சுமக்க கற்றுக்கொள்வோம். அந்த தாய்மறியினுடைய தயவு இருந்தது என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களையும் கொண்டு வந்து இந்த தாய்மறி நமக்கு சேர்ப்பார். இயேசுவை சுமப்போம், இயேசுவின் சீடராக வாழ்வோம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு சிறப்பாக நாம் எழுந்து நிற்போம். நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்களை இப்போது நாம் எடுத்து வைத்து ஜெபிப்போம். காத்து பராமரிக்கும் அன்பு இறைவா, திரு அவையில் உள்ள ஒவ்வொரு ஊழியர்களையும் பாதம் தருகின்றோம். அவர்களின் ஆன்மீக வாழ்வை நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனித நேயத்துடன் வாழ பணித்தவரான இறைவா, மனித உள்ளங்களில் இருக்கும் தீய எண்ணங்கள் மாறி இறை வார்த்தைகளால் இதயங்களை பக்குவப்படுத்தி கடவுளுக்கு நெருக்கமான மக்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய் தீர்க்கும் இறைவா, பலவித நோய்களினால் வேதனைப்பட்டு மன அமைதியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று மொழிந்த இறைவா, எம் ஊரில் படிக்கின்ற பிள்ளைகள் நன்றாக படித்து கல்வியில் முன்னேற்றம் காணவும், உம்மைப்போல் ஞானத்தில் சிறந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழவும் ஆசிரை அவர்களுக்கு நிறைவாய் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்திற்கும் முதலானவரே எம் இறைவா, நாட்டை ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் தான் என்ற ஆணவத்தினால் தன்னலம் கருதாமல் மக்கள் நலம் கருதி நல்லாட்சி புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு வலியமான என் இறைவா, எம் திருத்தல வளர்ச்சிக்காகவும் என் ஊரின் வளர்ச்சிக்காகவும் கொடியேற்ற முதல் இந்நாள் வரையும் திருப்பலி நிறைவேற்றிய தந்தையர்களுக்காகவும் கலந்து கொண்ட அனைத்து மக்களின் கருத்துக்கு நிறைவேற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடியலின் தெய்வமே எம் இறைவா, எங்கள் கடின உழைப்பின் மூலம் குடும்பங்களில் வாழ்வு மலரவும், இளையோர் ஆன்மீகத்திலும் சமூகத்திலும் நல்ல மனதுடன் ஈடுபடவும், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இறையாசிர் வேண்டி கால்நடை விவசாயம் செழிக்கவும், ஊரில் உள்ள அனைவரும் அன்பிலும் சமாதானத்திலும் விட்டு கொடுத்து வாழவும், நல்ல வரன் அமைய குழந்தை வரம் வேண்டி கடன் பிரச்சனை தீர நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசே, அநீதி தலைவிரித்தாடும் இந்த நவீன உலகத்தில் வாழக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் இறைப்பற்றும் நாட்டுப்பற்றும் உள்ளவர்களாக உருவாக்கி நீதியுள்ள அரசை உருவாக்கக்கூடிய நல்லதொரு கருவியாக அவர்களை மாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை எல்லாம் நினைத்து மௌனமாக கண்களை மூடி ஜெபிப்போம். அன்னை மரியே, அடைக்கல தாயே, நீர் உன்னுடைய மகனை மட்டுமல்ல, நீர் எங்களையும் எங்கள் கனவுகளையும் எங்கள் சுமைகளையும் எங்கள் காயங்களையும் நீ சுமந்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த தாய் இடத்திலே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுவோம். சுமைகள் சுமந்திருக்கும் எங்கள் உள்ளத்தை உன் சுட்டுவிரலால் தகர்த்தெறியும் சுந்தரத்தாயே, மரியே, உன் உள்ளத்தில் எங்களையெல்லாம் நீ எவ்வாறு சுமந்திருக்கின்றாய்? சுமப்பதெல்லாம் எங்களை மட்டும் தானா
அம்மா சுமப்பதெல்லாம் எங்களை மட்டும் தானான், எங்கள் சுமைகளையும் சேர்த்துதான் அம்மா. உன் புதுமையினை கண்டு இந்த பூலோகமே பூ பூத்து நிற்குதம்மா அடைக்கலத்தாயே, பூ பூத்து நிற்குதம்மா அடைக்கலத்தாயே. நிலவில் மறைந்திருக்கும் நின் பாதங்களுக்கு கோடி வணக்கமம்மா எம் தாயே. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளின் நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த திருவிழாவின் நாட்களிலே மகிழ்வோடு எங்களை ஒன்று சேர்த்து இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த தாய்மறிவின் தயவு எங்களோடு எங்கள் குடும்பங்களுக்கு அரணாய் இருக்கவும், ஆண்டவர் இயேசுவின் உண்மை சீடர்களாக நாங்கள் வாழ்ந்து காட்டுவதற்கு இந்த தாய்மறியின் மேலான ஒரு ஆசையும் பரிந்துரையும் என்றென்றும் எங்களுக்கு அரணாக நின்று வழி நடத்திட வேண்டுமென உமது தெய்வீக திருப்பாதத்தில் எங்களையும் இந்த ஊரையும் இந்த ஊரிலே வாழ்கிற அனைத்து குடும்பங்களையும் இந்த ஊரை சார்ந்த எல்லா நண்பர்களையும் குடும்பங்களையும் இந்த ஊரிலிருந்து புறப்பட்ட இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே இவர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய குடும்பங்களையும் உமது தெய்வீக திருக்கரத்தினால் ஆசீர்வதியும் தகப்பனே. இவர்கள் போகிற பாதைகளையெல்லாம் வெளிச்சப்படுத்தும். இந்த குடும்பங்கள் கரமெடுக்கிற முயற்சிகளையெல்லாம் ஆசீர்வதித்து வெற்றி தளித்தார். இவர்கள் எதிர்பார்க்கிற தீங்கற்ற நல்வாழ்வை இந்த குடும்பங்களுக்கு நீர் உமது தெய்வீக திருமகனிடத்திலே பரிந்து பேசித்தார். எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலை தந்தருளும். வேலை வாய்ப்புகளையும் மனவாழ்வுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து தெய்வீக திருமகனிடத்திலே பரிந்து பேசி அதிசயங்களால் அற்புதங்களால் எங்கள் வாழ்க்கையை நிறைத்திட வேண்டுமென மதுரமான இயேசுவின் திருநாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுத்து வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, கனிவிரக்கம் கொண்டவரே, மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டேன் ஏற்றிடுவேன் என்னவரே. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா?
அன்புமிக்கவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு உமது மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எங்கள் வேண்டுதல் வீணாகாமல் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமது அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்தீர். அதனால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் எங்களுக்கு நீடிக்க செய்து வருகிறீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசுவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுத்து வேண்டுகிறோம். வாழும் திரு அவையை வழிநடத்தும் எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எமது மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உயிர்த்தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் குடும்பங்களில் மரித்த எங்கள் பெற்றோர், பெரியோர், உடன்பிறப்புகள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள் அனைவரின் ஆன்மாக்களையும் ஒளிமிக்க உமது திருமடியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். எமது பாதுகாவலியான தூய அடைக்கல அன்னை புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள், புனித தேவ சகாயம், புனித அன்னை தெரசாள் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய எங்கள் தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறை மகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு இறையாட்சி வர வேண்டுமென்று செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறை வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், இந்த உலகம் தர முடியாத நிம்மதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்றவரே, உமது திருமுன் நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரின் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் எளிய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அருளும் ஆசீரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தருவாய், மண்ணக மனிதரின் மனங்களில் நிறைவாய். விண்ணக விருந்தே விடியலை தருவாய், மண்ணக மனிதரின் மனங்களில் நிறைவாய். உயிரேவா உறவேவா அமுதேவா அழைத்தேன் வா. உயிரேவா உறவேவா அமுதேவா அழைத்தேன் வா. விண்ணக விருந்தே விடியலை தருவாய், மண்ணக மனிதரின் மனங்களில் நிறைவாய்.
எம்மை மீட்கவே மனிதனாய் பிறந்தாயே. உம்முடலை உணவாக அருந்தவே எம்மையும் அழைத்தாயே. பாவத்திலே வாழ்ந்த எம்மை மீட்கவே மனிதனாய் பிறந்தாயே. உன்னுடலை உணவாக அருந்தவே எம்மையும் அழைத்தாயே. உயிரே வா உறவே வா அமுதே வா அழைத்தேன் வா. உயிரே வா உறவே வா அமுதே வா அழைத்தேன் வா. விண்ணக விருந்தே விடியடை தருவாய் மண்ணக மனிதரின் மனங்களில் நிறைவாய். செல்வத்தையே விரும்பும் எம்மை நேசிக்க திருவுளம் கொண்டாயே. உமை போல பிறரன்பில் வாழவே எம்மையும் பணித்தாயே. செல்வத்தையே விரும்பும் எம்மை நேசிக்க திருவுளம் கொண்டாயே. உமை போல பிறரன்பில் வாழவே எம்மையும் பணித்தாயே. உயிரே வா உறவே வா அமுதே வா அழைத்தேன் வா. உயிரே வா உறவே வா அமுதே வா அழைத்தேன் வா. உன்னத விருந்தே விடியடை தருவாய் மன்னர் மனிதர் மனங்களில் நிறைவாய். பிறர் வாழ உயிரையுமே நீ தந்து காவியம் படைத்தாயே. உனை தொடர்ந்து பணி செய்ய பாரினில் என்னையும் தேர்ந்தாயே. நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் அன்னையாம் அடைக்கல அன்னையின் விழாவில் நாங்கள் ஒன்று கூடி உட்கொண்ட திருவுணவுக்காக உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த தேவ அன்னையின் பரிந்துரையும் அருள்வாழ்வும் எங்களுக்கு நிறைவான அமைதியை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னையின் அன்பில் நிலைத்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. 92ஆம் ஆண்டு பெருவிழாவுக்கு நமது அழைப்பை ஏற்று நமது மறைவா மாவட்டத்தின் அதிபரும் கீரனூர் பங்கு தந்தையுமாக பணிபுரியும் நமது பாசமிகு அருள்பணியாளர் ஜி சுவாமிநாதன் அவர்களுக்கு மரியாதாஸ் அவர்கள் பொன்னாடையை அணிவித்து மகிழ்விப்போம். இன்று நவநாள் சிறப்பிக்கின்ற
குடும்பங்களின் சார்பாக அருள் பணியாளர் அவர்களுக்கு திரு ஆரோக்கியசாமி அவர்கள் சால்வையை அணிவித்து மகிழ்விப்பார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம்முள் வல்லமையோடு செயல்படுவோரும் நாம் வேண்டுதலுக்கு நினைப்பதற்கு அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கு திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக துணை நிற்பதாக. ஆமேன். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவிற்கு குத்தி ஊடுருகிறது, நம் உள்ளத்தையும் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறவாயில்லை. அவருடைய கண்கள் முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாக இருக்கின்றது. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். மீண்டும் நன்றி, கடவுளுக்கு நன்றி சொல்லிடுவோம். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்றே. உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்றே. காலையில் உமது பேரன்பையும் மாலையில் உமது வாக்கு பிரலாமையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்திருப்பது நன்று. ஏனெனில் வியக்கத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். வலிமை மிகு செயலை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உன் செயல்கள் எத்தனை மேன்மையானவை, உன் எண்ணங்கள் எத்தனை ஆழமானவை. அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராதும் இதுவே. பொல்லர் பிள்ளை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றும் உயர்ந்தவர். ஏனெனில் எதிரிகள் அழிவது திண்ணம். தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவர். காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். எனது பேரின்ப வாழ்க்கையை எனக்கு அளித்தீர். மேலும் நீர் நல்லவர்களுக்கு எப்பொழுதும் எவ்விடத்திலும் குடியிருப்பீர். ஆமேன். நமக்கு நிறைய பேர் இந்த 92ஆம் ஆண்டு பெருவிழாவுக்கு நிறைய பேர் நன்கொடை செஞ்சுருக்காங்க. அவருக்கு எல்லாருக்கும் நமது ஊர் மக்களின் சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். அவர்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயரவும் அவர்கள் வேண்டுகின்ற அனைத்து நன்களையும் புனித செபஸ்தியாரவும் புனித அன்னை மரியா வழியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து நம்மளுக்கு பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையுடன் நாம் அவர்களை புனிதப்படுத்தி வேண்டிக் கொள்வோம். இன்று நமது திருவிழாவிற்கு நன்கொடை வழங்கியவர்கள் அனைவருடைய குடும்பங்களும் செழித்து வளர வேண்டும் என்று நாம் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்ஆர் ராமச்சந்திரன் கிரசர் ரூபாய் 20,000 நன்கொடை வழங்கியுள்ளார். திரு ராஸ் ஆஞ்சலா மேரி மாத்தூர் ரூபாய் 3,000 வழங்கியுள்ளார். அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பாப்பாத்தி ஜேம்ஸ் விக்டர் ஏர்போர்ட் அவர்கள் ரூபாய் 2,000 வழங்கியுள்ளார். அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் சாகுல் வெள்ளாளப்பட்டி ரூபாய் 1000 வழங்கியுள்ளார். அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மாணிக்கம் சுமதி திருச்சி ரூபாய் 1000 நன்கொடை வழங்கியுள்ளார். அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து வின்சென்ட் தெரசே கீரனூர் ரூபாய் 1000 வழங்கியுள்ளார். அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஜான் லீமா காரைக்குடி ரூபாய் 1001 வழங்கியுள்ளார். அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஜெயராஜ் மலர் தஞ்சாவூர் ரூபாய் 2,000 வழங்கியுள்ளார். அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து ஜெயராஜ் சௌரியம்மாள் டிராவல்ஸ் கீரனூர் ரூபாய் 500 வழங்கியுள்ளார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து அந்தோனி லியோ அறந்தாங்கி ரூபாய் 1001.
மேலும் ஆரோக்கியம் புளோமினால் வைலோகம் ரூபாய் 500. ஜான் கென்னடி செல்வராணி வெள்ளாளப்பட்டி. அடுத்து ஜே தாமஸ் கீரனூர் 1000. அல்போன்ஸ் ராஜா அறந்தாங்கி ரூபாய் 1000. ஏ பாஸ்கர் ஷீலா மார்கரெட் பூதலூர் ரூபாய் 500. ஏ ஆரோக்கியராஜ் நான்சி தஞ்சாவூர் ரூபாய் 500. கே முருகன் பூங்கோதை வெள்ளாளப்பட்டி 1000. முருகன் அதான் முருகன் பூங்கோதை யார் சொல்லிட்டேன்ப்பா. ஆரோக்கியத்திராது நான்சி தஞ்சாவூர். அடுத்து முருகன் பூங்கோதை வெள்ளாளப்பட்டி. பாஸ்கர் ஷீலா மார்கரெட் பூதலூர் சொல்லியாச்சு. அடுத்து ஆர் செந்தில்குமார் புதுக்கோட்டை 500. ஏ செல்லத்துறை வெள்ளாளப்பட்டி 5000. யாருப்பா வர்றீங்களா? வெள்ள செல்லத்துறை விரிச்சு விரிச்சு கொடு விரிச்சு கொடு போதும். ஏ மைக்கேல் கீரனூர் ரூபாய் 500. ஏ மைக்கேல் கீரனூர். ஏ சில்வர் ஸ்டாலன் கீரனூர். ஜே வினோத் ஜீவிதா கீரனூர். எஸ் சவரி ராஜா ஜெனிஃபர் கீரனூர். வினோத் ஜீவிதா சவரி ராஜா ஜெனிஃபர் கீரனூர். அடுத்து ஜோசப் மதுரை ரூபாய் 1000. பிரான்சி டெய்ஸி ரூபாய் 10,000. பிரான்ஸ் மாணிக்கம் கீரனூர் ரூபாய் 5000. மாணிக்கம் எஸ் ஆர் அருள் கென்னடி மேலூர். அருள் கென்னடிக்கு வாங்கிக்கோங்கப்பா. அடுத்து எஸ் இருதயராஜ் கீரனூர் 2000. நீ வாங்கிக்கலாம். எஸ் இருதயராஜ். அப்புறம் டேவிட் லீமா மெர்சி 1000. லீனா மெர்சி லீனா மெர்சி. சோபியா வின்சி ரூபாய் 1000. சோபியா வின்சி எங்க அவர் சொல்ற? சோபியா வின்சி. ஜேம்ஸ் அண்ணாவாசல் ரூபாய் 1500. மரியதாஸ் ரூபாய் 2000. பிரபு ரூபாய் இது சங்கர் வெள்ளாளப்பட்டி ரூபாய் 3000. எக்ஸ் சேசு வெள்ளாளப்பட்டி 2000. கேத்ரின் மேரி புதுகை 2500. சந்தோஷ் வெள்ளாளப்பட்டி 1000. வெள்ளச்சாமி 1000. பொம்மாடிமலை ஜான் கென்னடி சிறிய புஷ்பம் 700. பொம்மாடிமலை இப்போ யாரோ கொடுத்தாங்க. எஸ்கே மாணிக்கம் மேலூர் 1000. டி பெரியநாயகம் கீரனூர் 501. ஏ இருதயம் மேரி கீரனூர் 2000. திரவியம் சகாயம் கீரனூர் 2000. ஏ இது யாருப்பா? மல்லிகா. மல்லிகா இது யாரு? மல்லிகா இது மல்லிகா.
நானும் கூப்பிட்டு பார்க்குறோம், யாரும் வரல. நம்ம கோயிலை நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு அவ்வளோ தயக்கம் படுறீங்க. துரைராஜ் பொம்மாடிமலை, துரைராஜ் பொன்மலைப்பட்டி 1000. கீரனூர் ஏ சாயராஜ் டெய்ஸி 1001. வாங்க வாங்க வேமா. ஈரோடு ரோஸ் ஜெய்சீலி 2000. குளத்தூர் தினேஷ் ஃப்ளோரா 1000. அற்புதபுரம் அமுல் பாஸ்டர் நிஷா 1000. பாஸ்டினா விடுதலை அமுல் பாஸ்டின் நிஷா 1000. பொம்மாடிமலை திரவியம் 2000. அற்புதபுரம் வாங்கிட்டாங்களாப்பா? சரி. பொம்மாடிமலை திரவியம் 2000. அறந்தாங்கி சகாயம் ஞானமணி 2000. வரலையே. அறந்தாங்கி சகாயம் வந்துருச்சு. ஞானமணி வாங்கியாச்சா? சரி. டிஎம்ஆர்புரம் இருக்குங்க. இருக்காங்களா? சரி. டிஎம்ஆர்புரம் டி ஜான் ஜோசப் 500. வெள்ளாளப்பட்டி வேம்பையா 500. வெள்ளாளப்பட்டி சத்யா 500. செந்தில் 500 ரூபாயா? சரி சரி கொடுத்துருக்கோம். செந்தில் சத்யா. நன்கொடை வழங்கிய அனைவர்களுக்கும் எங்களது வெள்ளாளப்பட்டி கிராமத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வாசிக்கலையே. இதுப்பா 92ஆம் ஆண்டு திருவிழாவிற்கு நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் ஊராளர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம மாதாவுக்கும் சூசைபருக்கும் சவுசியாருக்கும் இந்த முன்னாடி கண்ணாடி போட்டிருக்கோம். அது 10,000 ரூபா செலவு. அதுக்கு நன்கொடை வழங்கியவர் இது சென்னையைச் சேர்ந்த சேகர் லீமா அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். எங்க சேகர் லீமா இருக்காங்களா? ஃபாதர் நமது அம்மாசத்திரம் திருத்தல பங்கின் அருள் பணியாளர் அவர்களுக்கு யார் பத்துறது வா பிரான்சிஸ் நமது பங்கு தந்தை அவர்களுக்கு பிரான்சிஸ் இப்போது பொன்னாடை அழிவித்து மகிழ்விப்போம். சொல்லிடுவோம் மடிவோம். ஆமாம் பாட்டு கிளாஸ். அது பேர் என்ன? பாட்டு கிளாஸ் சொல்லிடுவோமா? இந்த நம்மளுக்கு பாட்டு கிளாஸ் பேர் பாடல் குழு பேர் அவங்க இனிமையாக நம்மளுக்கு பாடல் பாடி நம்மளுக்கு துணை செய்த அவர்களுக்கு அஸ்வின் அவர்களுக்கு நமது பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்போம். அது தண்ணீர் பாட்டில் வழங்கிய பாப்பாத்தி குடும்பத்தாரர்களுக்கு பொன்னாடை அணிவிப்போம். இங்கே அது பாப்பாத்தியம்மா தண்ணீர் இந்த வருஷம் இதுக்கு தண்ணீர் வீடியோ பேர் என்ன? அதான் சொன்னாச்சப்பா சேகர் லீமா.
சொல்லியாச்சுப்பா. பாப்பாத்தி அவங்க பாப்பாத்தி புதுக்கோட்டை பாப்பாத்தி தண்ணீர் பாட்டில் வழங்கிறாங்க. சரி, ஒவ்வொரு ஆண்டும் காய்கறி நம்மளுக்கு அன்னதானத்துக்கு வழங்கிய இருதிராஜ் பவுலின் மேரி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்க பவுலின் ஆனந்தா வீடியோ கிடையாது தானே? சரி, நமக்கு இந்த நிகழ்ச்சி வீடியோ எடுத்த ஆனந்த் அவர்களுக்கு ஆனந்த் அவர்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் இப்போது சால்வை அணிவிப்பார்கள். பவுலின் அவங்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பிச்சன் அவர்களுக்கு பொன்னாடை எழுப்போம். பாப்பாத்திக்கு வாங்கிட்டாங்களா? சரி, இந்த அன்னதானத்திற்கு முழுவதும் சமையல்காரர்களுக்கு உபயோகம் செய்த பீட்டர் குடும்பத்தினருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரது நமது அருள்பணியாளர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். ஃபாதர் அவர்கள் யாருக்கு இலை சொல்லையா? இலை நமக்கு இந்த அன்னதானத்துக்கு இலை வழங்கிய ஜோசப் சகாயமேரி அவர்களுக்கு இப்பொழுது பங்கு தந்தை அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். இந்த அடியக்காரர்கள், இது பேண்ட் வைத்தியம், அதெல்லாம் அடியக்காரர்களுக்கு நன்கொடை முழுவதும் அப்படியே 18,000 ரூபா வந்துச்சு நினைக்கிறேன். அது அப்படியே 3 பேர் வழங்கியிருக்காங்க. யார்? கண்ணன். எங்க கண்ணன்? சரி, கண்ணன், டி ராஜு, செனிதா, ஸ்டாலின் ரோஸ், புதுகை, அவ்வளோதானே? திருமணி. இது யார்? ஸ்டாலின் ரோஸ் மளிகை ஜாமீனா? இங்கேயா? ரைட். இந்த அன்னதானத்திற்கு மளிகை ஜாமான் எல்லாத்தையும் வழங்கியது புதுவையை சேர்ந்த ஸ்டாலின் ரோசி. இது லைட்டா? இந்த எந்த லைட்டு பாது? லைட்டு இல்லை, அது கொடுத்தாச்சு. இது யார் லைட்டு? அங்கே உள்ள இருக்குதுக்கா? இந்த ஜானா உள்ள அந்த மாதா உள்ள மாதா உள்ள லைட்டு அவங்க போட்ட ஜான் அவர்களுக்கு நமது தந்தை அவர்கள் பொன்னாடை பற்றி எழுப்பார்கள். அடுத்து இங்கேப்பா இலை இதில் எழுதியிருக்கிறதுனா சொல்ல முடியும். அப்புறம் என்ன அவ்வளோதானே? அரிசி சமையல்காரனுக்கு அப்படியே சொல்லணும். இந்த நம்மளுக்கு உணவு சமைத்து கொடுக்கும் சமையலர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்விப்போம். எம்எம்க்கு யாருக்காவது ஒரு எம்எம் ராம்சன், அவ்வளோதானே? அரிசி சொல்லணுமாப்பா? அரிசி சொல்லிடுவோமா? இல்லை இல்லைப்பா, அரிசிக்கு துண்டு இருக்கா? துண்டு இருக்கா? சொல்லலையா? அரிசி நம்ம அந்த அன்னதானத்துக்கு வழங்கியவர்கள் மரியதாசு ஒரு சிப்பம், கிரேசி திருச்சி ஒரு சிப்பம், சபுரா வெள்ளாளப்பட்டி ஒரு சிப்பம், அடைக்கிழமேரி ஒரு சிப்பம், டெய்சி பனம்பட்டி ஒரு சிப்பம், ராஸ் ஆஞ்சலா மேரி ஒரு சிப்பம், கென்னடி விக்டோரியா ஆச்சனூர் ஒரு சிப்பம், ஜெபஸ்டின் ஸ்டென்னி எல்லாத்தையும் அப்படி
ஸ்டென்னி ஆரோக்கியம் வைலோகம் ஒரு சிப்பம். அவ்வளோதான். அப்புறம் வேறு என்னப்பா? வேறு யாருக்கு விடுபட்டு வச்சு விடுபட்டு இருந்த அனைவர்களுக்கும் எங்களது நன்றியை மன்னிச்சுக்கிட்டு எங்கள் நன்றியை உங்களுக்கு உரிமையாக்கி கொள்கிறோம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த விழா அவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கே உள்ளே இருக்கிற தலைக்கட்டு கொஞ்சம்தான் இருந்தாலும் இந்த ஊரை சார்ந்தவர்கள் என்ற உறவோடும் உரிமையோடும் நீங்கள் செய்யக்கூடிய மேலான ஒத்துழைப்பின் வழியாக தான் அவ்வளோ தூரம் நடக்குது. அதனால் வாஸ்தாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் நன்றி தெரிவிக்க வேண்டியது. உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுகிற ஒன்று. இன்னும் அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமாக நீங்கள் சிறப்பாக இந்த உதவிக்கரம் நீட்ட வேண்டும். இந்த விழா சிறப்புறுவதற்கு தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி அன்னையின் நாமத்திலே உங்களுக்காக சிறப்பாக வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். இப்போது அன்னதான திரு உணவு ஜெபம் சொல்லி மந்திரிப்போம். அதன் பிறகு ஆரோக்கிய அன்னைக்கான பாடல் பாடப்படும். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இரக்கம் நிறைந்த இறைவா, உமது வார்த்தைகளை கேட்க வந்த அன்பின் பிள்ளைகளை அவர்களது வேதனைகளையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீரே உணவை பகிர்ந்து கொடுத்து ஆசீர்வதித்த அன்பின் இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எமது பகுதியின் பாதுகாவலியாக விளங்குகிற அடைக்கல அன்னை மற்றும் தூய செபஸ்தியாரின் திருநாமத்தின் ஆண்டு விழாவினை கொண்டாடி மகளும் இந்த நாளிலே உமது திருப்பெயரால் உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் ஒற்றுமையின் ஒரே தாயின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு உமது திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த அன்னதான உணவை ஆசீர்வதித்து புனிதம் செய்தருளும். இந்த உணவை உண்பதற்கு எங்களுக்கு துணை நின்ற சமைத்து கொடுத்த தொழிலாளர் தோழர்களுக்கும் அவர்தம் குடும்பங்களுக்கும் இந்த உணவுக்காக பல்வேறு விதங்களில் உழைப்பை செலுத்திய அன்பு நெஞ்சங்களுக்காகவும் நன்கொடைகள் பொருள்களாக வாரி வழங்கிய அன்பு நெஞ்சங்கள் யாவரையும் அவர்தம் குடும்பங்களையும் இதை உண்ண இருக்கிற எங்களையும் ஆசீர்வதித்து நன்மைகளால் நிரப்பி நாங்கள் அனைவரும் ஒரே தாயின் அன்பு பிள்ளைகள் என்ற உறவிலும் சங்கமத்திலும் இணைந்து வாழ இந்த உணவு எங்களுக்கு திரு உணவாக ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமென ஆரோக்கிய அன்னையின் வழியாக அடைக்கல தாயின் வழியாக தூய செபஸ்தியாரின் பரிந்துரை வழியாக ஜெபங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த உணவையும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித அடைக்கல அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனே இனியவளே, தூய மாமரியே, உம்மை பாடி மகிழ்ந்து வந்தோம், உம்மை நாடி பணிந்து வந்தோம், உம்மை நாடி பணிந்து வந்தோம். இறைவனின் இனியவளே, தூய மாமரியே, உம்மை பாடி மகிழ்ந்து வந்தோம், உம்மை நாடி பணிந்து வந்தோம், உம்மை நாடி பணிந்து வந்தோம். அன்னையே இறைவனின் தாய்மரியே, வாழ்க வாழ்க, உம்மருள் பொழிந்திடுக. அன்னையே நீ வாழ்க. இறைவனின் இனியவளே, தூய மாமரியே, உம்மை பாடி மகிழ்ந்து வந்தோம், உம்மை நாடி பணிந்து வந்தோம், உம்மை நாடி பணிந்து வந்தோம். எந்த மாந்தரிலும் சிறந்தவளாய் இறைவன் உயர்த்தினாரே, அன்பர் இயேசுவை உலகினிற்கு உவந்து நீ அழைத்தாயே. எந்த மாந்தரிலும் சிறந்தவளாய் இறைவன் உயர்த்தினாரே, அன்பர் இயேசுவை உலகினிற்கு உவந்து நீ அழைத்தாயே. உந்தன் நினைவு வேண்டும், உந்தன் அருளும் வேண்டும், மனிதம் எம்மில் மலர எந்நாளும் உந்தன் நினைவு வேண்டும், உந்தன்
எம்மில் மலர அன்னையே இறைவனின் தாய்மரியே வாழ்க வாழ்க அன்னையே நீ வாழ்க உம் அருள் பொழிந்திடுக